என் சமையல் அறையில் இன்றைக்கி பொரி வச்சு 2 டிஃபன் பண்ண போகிறோம். ஒன்று வந்து நீங்கள் அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு 10-15 நாளைக்கு சாப்பிட்லாம். ஒன்று வந்து நீங்கள் செஞ்ச கையோடு சாப்பிட்ற மாதிரி. ஒன்று பொரி உப்புமா, இன்னொன்று மசாலா பொரி. முதல்ல இந்த பொரி உப்புமா பார்க்க போகிறோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பொரி உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி பொரி 2 கப், வறுத்த வேர்க்கடலை 1/4 கப், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், பச்சை மிளகாய் 1 விதை நீக்கி பொடியாக நறுக்கி கொள்ளவும், கருவேப்பிலை சிறிதளவு, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், வறுத்து அரைத்த உளுத்தம் பொடி 1 டேபிள் ஸ்பூன், புளி விழுது 1/4 கப், வறுத்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த பொரி உப்புமாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு நான் ஒரு கடாய் போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பொடி ஒன்று மேலே சேர்க்குறேன். அது வேறு ஒன்றும் கிடையாது. உளுந்தை வந்து வெறும் கடாயில் நல்லா செவக்க வறுத்துடணும். நல்ல வாசனை வரணும், நல்ல செவக்கணும். ஒன்று வெந்து ஒன்று நிறம் மாறாமல் ஒன்று கருப்பாகி அப்படி இருக்கக்கூடாது. ஒரே ஈவனாக சமமாக எல்லாம் நல்லா வறுபட்டு ஓரளவு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொடி தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். இதை லாஸ்ட்டில் இதோடு சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த பொடியை தான் நம்ம வந்து நல்ல ஓரளவுக்கு வறுத்து வாசனை நல்லா கமகமன்னு வரும். இந்த உப்புமாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கடாயில் எண்ணெய், மூணு டீஸ்பூன் எண்ணெய். அது ரொம்ப வேணுங்கிறது இல்லை. புளியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஒரு 1/2 கப் தண்ணியிலே ஊற வச்சு, இல்லை ஒரு 1/4 கப் தண்ணியில் ஊற வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கையில் கரைச்சிட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அப்படி ஊற விட்டுறதுக்கான நேரம் இல்லைன்னா அதை அப்படியே மிக்சி ஜார், சின்ன ஜாரில் போட்டு இந்த தண்ணி 1/4 கப்பையும் ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சிங்கன்னா நல்லா அந்த விழுது ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு தேவைப்பட்டால் திரும்ப கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதை கரைச்சி எடுத்து ஒரு 1/2 கப்பு ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப வேண்டாம். அதிகமாக தண்ணி இருக்கும்போது அது கொதிக்கிறதுக்கான நேரமும் அதிகமாகும். ஸோ அளவான தண்ணியை வச்சுக்கோங்க. இப்போ இது காஞ்சதும் கடுகு எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நல்லா பொரியட்டும். அந்த பொரியத்துக்குள்ளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது லாஸ்ட்டில் தூவி சாப்பிட்றதுக்கு. வேர்க்கடலையே தோல் எடுக்காமல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தோல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தோலை நீக்கிடுங்க. அந்த தோலில் ஒரு சிறு துவர்ப்பு இருக்கும். அந்த துவர்ப்பு உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க. அந்த டேஸ்ட்டும் வேறு நல்லாயிருக்கும் இந்த உப்புமாவோடு சேரும்போது. வேண்டாம்னு நினைக்கிறவங்க தோலை நீக்கிட்டு பண்ணிக்கலாம். அடுத்தது உளுந்து. தீயை குறைச்சிடுங்க. உளுந்து இளம் வறுப்பாக வறுபடணும். நான் எப்பவும் சொல்கிற விஷயம். இதில் பெருங்காயம் கொஞ்சமாக, அதோட கருவேப்பிலை, நல்லா கருவேப்பிலையை பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த புளி தண்ணி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ இதில் மஞ்சள் தூள், தண்ணி கொதிக்கட்டும், புளித்தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்குன்னா 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு, பொரியில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இந்த புளிக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பு போட்டுக்குங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ரொம்ப கொதித்து வற்ற வேண்டாம். ஏன்னா அதோட நம்ம பெரட்டணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி சத்து வேணும். ஓரளவு கொஞ்சம் இதுவாக ஊற்றுக்குங்க. இப்போ இந்த புளி ஓரளவு கொதிச்சிருச்சு. புளியை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா கடுத்து போயிடும். அதனால் அந்தளவு கொதிக்க விடக்கூடாது. அதனால் ஓரளவுக்கு, அதனால தான் புளி சாதம்லாம் பண்ணும்போது கூட நம்ம திக்காக கரைச்சிட்டு அளவான நேரத்தில் கொதிக்க வச்சிங்கன்னா புளி சாதமும் புளி காய்ச்சலும் நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொதிச்சு இதில் வந்திருக்கு. இப்போ தீயை குறைச்சிட்டு இதில் இந்த பொரியை கொட்டிடலாம். நான் அடுப்பில் வச்சு தான் கொட்டுறேன்.
இது கொட்டினோன்னா அந்த ஈரம் பட்டவுடனே இது சாஃப்ட் ஆகிடும். ஆனால் இதை செஞ்சு ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே கொடுத்துடணும். ஏன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அப்படியே சாகின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதுவாக இருக்கும், சதன்னு ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த உளுத்தம் பொடியை இது மேலே தூவிக்கணும். இப்போ இதில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா திரும்ப இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மேலே நம்ம வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மேலே நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் இது ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயாச்சு. இதில் பரிமாறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெங்காயம் நல்லா கையில் கசக்கி விட்டுட்டு போடணும். அப்போ பரவலாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து உங்கள் இஷ்டம், கொஞ்சமாக போட்டுக்கலாம், கூட போட்டுக்கலாம் எல்லாம். கொத்தமல்லி அதே மாதிரி நான் பச்சை மிளகாய் இப்போ இதில் சேர்க்குறேன். ஏன்னா லேசாக அங்கங்கே கடிப்படும்போது விதையை நீக்கிட்டு பொடியை நறுக்கிடணும். இல்லை இதுக்கு எனக்கு வாயில் கடிப்பட பிடிக்கலன்னா தாளிக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. கொஞ்சமாக பச்சை மிளகாய், அதோட வேர்க்கடலை, அவ்வளோதான். இப்போ இது பரிமாறும்போது மேலே கொஞ்சம் மிக்சரோ இல்லை வெறும் காரா பூந்தியோ ஓம் பொடியோ ஏதாவது இருந்து தூவி பரிமாறினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த உப்புமா ரெடி. இந்த உப்புமாவில் ஒரே ஒரு விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அப்படி ட்ரையாக இருக்கு இல்லையா, இது அள்ளி சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். எங்கேயாவது அப்படி சும்மா ஒரு பீச்சுக்கு போகிறோன்னா இது ஒரு கப்பில் இதுலேயே அதை அள்ளி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் சதப்பாக அந்த ஈரத்தன்மையோடு வேணும்னு நினச்சிங்கன்னா புளி தண்ணியை கொஞ்சம், அதாவது இந்த புளியை வந்து இவ்வளோ கெட்டியாக கரைக்காமல் இன்னும் கொஞ்சம் தளதளன்னு கரைச்சிக்கிட்டு ரொம்ப திக்காக கொதிக்க விடாமல் கொஞ்சம் தளதளை போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த ஈரத்தன்மை இருக்கும். இப்போ இது பிளேட்டிங் பண்ணிடலாம். நல்லா அழகாக இந்த கட் பண்ண இலை மேலே இப்படி வச்சோன்னா பார்க்கவே நல்லா இருக்கு. நல்ல இப்போ வர மழை நாளைக்கும் பனி நாளைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த கொஞ்சம் அந்த சூட்டோடையே ஒரு கப் டீயை வச்சுட்டோ காஃபியை வச்சுட்டோ உட்காந்து இதை சாப்பிட்டுட்டு அதை குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஓகே, இது அவ்வளோதான். இப்போது இது மேலே நான் வீட்டில் வந்து மிக்சர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மிக்சரை கொஞ்சம் அப்படியே கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு அது மேலே தூவிடுறேன். இந்த மிக்சர் வந்து ஆக்சுவலாக நான் பண்ணும்போது இதில் வந்து காரா பூந்தி ஓம் பொடி எதுவும் இல்லை. டக்குன்னு அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ், பொரிக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சுருந்தேன். அதை பொரித்து எடுத்துக்கிட்டு அதோட கூட வேர்க்கடலை, வறுத்த அவல், அதோட கொஞ்சம் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு கருவேப்பிலையும் பொரித்து அதில் போட்டுட்டேன். ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி உப்புமாவுக்கெல்லாம் சாப்பிடும்போது இது நல்லா மேலே கலந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே ஆக்சுவலாக இந்த ரவா உப்புமா இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அப்போ சாப்பிடும்போது இந்த மாதிரி ஏதோ மிக்சர் வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பொரி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட சொல்லி நல்ல ஒரு, அது பார்க்குற போதே சாப்பிட சொல்லி தூண்டும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு.